80 வாட்ஸ் யூனிட்டு கேபிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக உள்ளே ஒரே ஈரம், உள்ளே ஃபுல்லாக தண்ணி பூந்துருக்கு. மேக்னெட்டே வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து உள்ளே தண்ணி பூந்துருக்கு. கழட்டினாலாம் அப்படியே தனித்தனியாக வருது. எந்த அளவுக்கு ரெஸ்ட் ஏறி இருக்குது, உள்ளே தண்ணி இருக்குது தெரியுதுங்களா? நல்லா காட்டுறோம். உள்ள தண்ணி பூந்து எந்த அளவுக்கு காயிலில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. இப்படி இருந்தால் அப்புறம் காயில் அடியாகாமல் என்ன ஆகும்? எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. மேக்னெட் உள்ள எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. அதனால தான் ஒன்று அடித்து அடுத்த மேக்னெட்லேயும் காயில் போயிடுச்சு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹார்னு மேலே கட்டும் போது வந்து அண்ணாத்தி வச்சிடுறாங்க. கீழே இறக்கி வச்சா உள்ளே தண்ணி போகாது. இந்த பனி காலத்துலலாம் வந்து அண்ணாத்தி வைக்கக்கூடாது. பனி காலத்தில் அண்ணாத்தி வச்சுருந்தாலும் அந்த பனி தண்ணி ஃபுல்லாக உள்ளே இறங்கி இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். இது ஓரளவுக்கு கீழே கமுந்து இருந்ததுனால, ஆனால் இது வந்து சீரியஸ் கனெக்ஷனில் வந்து இருந்திருக்கு. அதனால் இதை அடித்ததுமே வந்து இந்த காயிலாம் அவுட் ஆகிருக்கு. 80 வாட்ஸ் யூனிட்டு. இதோட பார்ட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். இது ஃபுல்லாகவே ரெடி பண்ணி ரெக்கவர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுறது எப்பயுமே வந்து அவுஜா தான். அவுஜா காயில் தான் வந்து மாற்றி கொடுப்போம். நல்லாயிருக்கும். 16 ஓம்ஸ் 80 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 60 வாட்ஸும் போடலாம். அதுக்கு பாருங்க என்ன கண்டிஷனில் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் இதில் வந்து கார்டு வரும். இந்த கார்டு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். கார்டு இல்லை இதில். இடையில எங்கேயே சரி பண்ண கொடுத்து ஃபால்ட் ஆகி மறுபடியும் இப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது உள்ள. எந்த அளவுக்கு தண்ணி இறங்கி உள்ள தண்ணி இருக்குது. இன்னமும் மேக்னெட் வந்து ஜில்லுன்னு இருக்குது. மத்தியானம் சாயந்தரமாக கழட்டினது, இல்லைன்னா இந்த அளவுக்கு ஆகாது. தெரியுதுங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது உள்ள? சவுண்டு வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி டோட்டலாக வந்து 1 by 1 க்ளீன் பண்ணி, ரிங்கிலே எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். இதில் வந்து பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்குது. இது ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புது காயில் போட்டோம்னா ஒர்க் ஆகும். ரொம்ப டஸ்ட்டாக ஃபுல்லாக தண்ணி ஏறி ரொம்ப துரு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காயில் கட்டணும். அவ்வளோ இதுவும் பாரு எப்படி இருக்குன்னு. இதுவும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இது அவ்வளோ இல்லை, அது நிறைய இருந்தது, கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்க, சில பேருக்கு இதில் இருக்கிற தண்ணி எப்படி எடுக்கணும்னு தெரியாது. இது இப்படி தான் எடுக்கணும். பாருங்க, சைடில் லைட்டாக ஹோல்ஸு போட்டு, இதுங்களா வருதுங்களா தண்ணி? இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே இறங்காது.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ராப் பண்ணி எல்லாத்தையும் வந்து வடிச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் வந்து ஓடும். என்னதான் இருந்தாலும் அந்த உள்ளே இருக்கிற தண்ணி வந்து உள்ளே ஃபுல்லாக அப்பப்போ வந்து துரு பிடிச்சி இடையில வந்து காயில் சரியாக பாட விடாது. அதனால் இதெல்லாம் வந்து சில இடத்துல கொண்டு போனாங்கன்னா தண்ணி பூந்துருச்சுனாலே வேறு மேக்னெட்டு மாற்றுங்கன்றாங்க, புதுசாக வேறு யூனிட் வாங்கிக்கிங்கன்றாங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க பார்க்குறோம். தண்ணியை சுத்தமாக வடிகட்டியாச்சு. பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து வாயை வச்சு நல்லா ஊதுனா தான் வந்து தண்ணி வெளில வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஹீட்ரு போட்டேன். காய வச்சு க்ளீன் பண்ணி ஹீட்ரு போட்டு அதுக்கப்புறம் வந்து காயில் வச்சு சால்ட்ரிங் பண்ண வேண்டியதுதான். சால்ட்ரிங் பண்ணிட்டு அவுஜா டைஃப்ராம் 80 வாட்ஸு 16 ஓம்ஸ் அவுஜா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக காயில் கட்டிட்டு செக்கப் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது எல்லாம் காஞ்சிடுச்சு. பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஹீட்ரு போட்டு காய வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காயில் சால்ட்ரிங் பண்ணி பக்காவாக இருக்குது. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். லைனை கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். காயில் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. 80 வாட்ஸ் யூனிட். உங்களுக்கும் வேறு யாருக்குன்னா உங்களுக்கு இது போல் வந்து காயில் கட்டணும், கோயில் ரேடியா மற்றபடி வந்து ஓன் யூஸாக வச்சுக்கிட்டு வந்து காயில் கட்டுறதுக்கு வந்து முடியாமல் இருக்கிறவங்களுக்கு என் நம்பரு இதில் வந்து லிங்கில் போட்டு விட்றேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.